ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து இப்போ உரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை சுத்தம் பண்ணி இது மாதிரி நறுக்கி உப்பு தண்ணியில் போட்டுக்கணும். ஒரு வெங்காயமாக 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க கிச்சன் போகலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதும், வேகாது. கடுகு போட்டுக்கலாம். இதை வந்து 2 அலசிடலாம். இந்த தோப்பெல்லாம் கொஞ்சம் போட்டு இல்லாட்டி ரொம்ப இதாக இருக்கும். அதனால் வந்து 2 அலசுறதுனா என்னென்னு கேட்காதீங்க. என்ன பாருங்கள், 2 தடவை கழுவி வச்சுக்கலாம். கழுவி வச்சு பச்சை மிளகா போட்டுட்டு வெட்டி நின்றுக்குங்க. எப்போவுமே ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு அவங்களுக்கு எடுத்து கண்ணில் வந்துடுச்சு. இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வாழைப்பூ போட்டுக்கலாம். சரி, வாழைப்பூ போட்டுட்டு முருங்கை இலை போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டு தேங்காய் போட்டு இறக்க வேண்டியது. இந்த வாழைப்பூ வெந்திக்கிட்டு இருக்கா, இது என்ன பண்ணணும்னா முருங்கைக்கீரை போடணும். முருங்கைக்கீரை அலசிட்டு கழுவிட்டு அதில் போடணும். போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்குறா இருந்தாலும் இறக்கலாம், இல்லாட்டி கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு இறக்கலாம். மத்தியானம் ஸ்கூலுக்கு கொடுத்துருவா இருந்தால் தேங்காய் பூ போட வேண்டாம். இல்லை வீட்டில் சாப்பிட்றா இருந்தால் தேங்காய் பூ போட்டுக்கோங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துறதுனால தேங்காய் பூ நான் போடலை. போட்டுட்டு உப்பு கொஞ்சோண்டு போட்டு ஜீரகம் போட்டுட்டு இறக்குவேன். ஏன்னா ஏற்கனவே தாளிச்சிருக்கோம்ல, அதனால நல்லாயிருக்கும். போட்டுட்டு உப்பு போட்டு வேண்டியது. நிறையா உப்பு போடக்கூடாது, கொஞ்சம் அரை உப்பை போடுங்க. ஜீரகம் போட்டுட்டு இறக்க வேண்டியது. அடுப்பில் இருக்கட்டும். போட்டு தண்ணி கொஞ்சம் வற்ற வச்சு இறக்க வேண்டியது. வாழைப்பூ வந்து பருப்பு, தக்காளி பருப்பு இதெல்லாம் போட்டு சீரகம்பு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி கூட்டு செய்யலாங்க. அது நல்லா போட்டு சாதத்தில் போட்டு கூட சாப்பிடுவோம். இது கொஞ்சம் தண்ணி வைக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.